இசை வெளியீடு விழா இப்போது ஹரி உத்ரா ப்ரொடக்ஷன் அண்ட் ஜேம்ஸ் கார்த்திக் தயாரிப்பில் துரை கே முருகன் இயக்கத்தில் சசிதரன் இசையில் சீரன் இசை வெளியீட்டு தட்டினை டைரக்டர் ராஜேஷ் எம் அவர்கள் வெளியிட அதை சீரன் படக்குழுவினர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். இதோ உங்களுக்காக சீரன் இசை வெளியீடு. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்ல முடியாது, எல்லோரும் பேசினதுக்கு அப்புறம் தான் தேங்க்ஸ் சொல்ல முடியும். அதனால தான் என்னோட நிறுவனத்தில் இத்தனை பேர் வந்து சப்போர்ட்டிவாக வந்திருக்காங்க. இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட சீரன் படக்குழுவினர் சார்பாக மிக மிக நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். நீங்கள் இல்லாமல் நாங்கள் கிடையாது. நாங்கள் என்ன தான் எப்படி தான் கஷ்டப்பட்டு படம் எடுத்தாலும் அது மக்கள்கிட்ட போனோன்னா உங்களை மாதிரி அன்பு சகோதரர்களால் மட்டும்தான் முடியும். தயவு செஞ்சு இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டைமில் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணுன்னா ராஜேஷ் சார், அவங்க வந்து பெரிய என்ன சொல்கிறது, அவங்களெலாம் நாங்கள் பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி நாங்கள் ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கோம். அவரோட ஸ்க்ரீன் பிளேலாம் ரொம்ப ரொம்ப அருமையான படங்கள் அதெல்லாம். தேங்க்யூ சார் வந்ததுக்கு, சப்போர்ட் பண்ணதுக்கு. நம்ம மூர்த்தி சார் சொன்ன மாதிரி ஒடுக்கப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் அப்படின்னும் போது நான் இதில் ஒரு சிறிய திருத்தத்தை கொண்டு வர விரும்புகிறேன். என் அப்பா கேரக்டர் ராதாகிருஷ்ணன், அவர் வந்து பெரிய உயர்ந்த ஜாதி. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒதுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க கிடையாது. ஆனால் சூழ்நிலை வறுமை அது எங்களை மாற்றிச்சு. எங்கள் அம்மா ஸ்கூலில் ஒரு சின்ன விஷயம், அதாவது என் பிள்ளைங்களுக்கு சத்துணவு சோறு வேணுன்றதுக்காக அந்த சமுதாயத்தை அவங்க யூஸ் பண்ணாங்க. இதுதான் உண்மை. அது எப்படின்னா, கார்ப்பரேஷன் ஸ்கூலில் உங்களுக்கு தெரியும், ஸ்கூலில் சேர்த்தா சத்துணவு சோறு ஃப்ரீயாக கிடைக்கும், செருப்பு கிடைக்கும், சட்டை கிடைக்கும். தாழ்ந்த ஜாதிக்கு மட்டும்தான், உயர்ந்த ஜாதிக்கு அதெல்லாம் கிடைக்காது. ஈவன் முட்டை கூட கிடைக்கும். இதெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு இல்லை. வறுமை காரணத்துக்காக என்னோடய தாய், என்னோடய அப்பா இறந்ததுக்கப்புறம் உயர்ந்த சமுதாயத்தில் இருந்த நாங்கள் தாழ்த்த சமுதாயத்துக்கு தள்ளப்பட்டோம்னா அது வறுமை தான் காரணம். அந்த தாழ்த்த சமுதாயத்தில் இருக்கும்போது நான் அனுபவித்த இந்த கதை தான் நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்தேன். இன்னுமே இருக்கிற அத்தனை பேரும், தாழ்த்த சமுதாயத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த வலியையும் வேதனையும் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்கும். தயவு செஞ்சு ஊடக நண்பர்கள் அனைவரும் இதுக்கு ஃபுல் சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு இந்த சீரனுக்கு நான் விரும்புகிறேன். எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கடன் பட்டவனாக இருக்கேன். முதல்ல நான் சொல்கிறது என்னென்னா, இங்கே வந்திருக்கிற என்னோடய அம்மா, அவங்க தான் உண்மையிலே எனக்கு உலகமே. அவங்க தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அப்படி கிடையாது. அந்த சாப்பாடு கஷ்டப்பட்ட காலத்தில் என்னை கொண்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்காங்கன்னு எங்கள் அம்மாவுக்கு தான் தெரியும். அதே மாதிரி ரொம்ப நான் நன்றி கடன் பட்டவனாக இருக்கிறேன். என்னோடய சகோதரர்கள் இருக்கிறாங்க, ரொம்ப நன்றி. என்னோட மனைவி ஃபுல் சப்போர்ட்டிவ் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மூவ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி என்னோடய பார்ட்னர் மிஸ்டர் நியாஸ், அவர் இல்லாமல் இந்த கம்பெனி கிடையாது. நாங்கள் சிங்கப்பூரில் சேர்ந்து தொழில் பண்ணுறோம். இருந்தாலும் எனக்கு இதில் பேஷன் இருக்கும்போது நீங்கள் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பிஹேனாக நிற்கிறேன்னு சொல்லிவிட்டு அவர் இன்றைக்கி வரல. அவரோட அப்பா வந்திருக்காங்க, நான் அவர் அப்புறமா இன்வைட் பண்ணுறேன். இந்த படம் வெளியில் நல்லா வர்றதுக்கு மெயின் காரணம்னு பார்த்தீங்கன்னா, சிக்ஸர் என்டர்டெயின்மெண்ட், தினேஷ் கண்ணன், அன்பு நண்பன், அவர் ஒருத்தர்னால தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த படம் இன்றைக்கி திரைக்கு வருது. ஒரு வருஷம் கழித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு. ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகள் இருந்துச்சு இந்த படத்தில். இந்த படம் நல்லா வர்றதுக்கு காரணம் அவருன்னு நான் சொல்ல முடியும். அதுக்கப்புறம் நம்ம படத்தில் நடித்த நரேன் சார் ரொம்ப ரொம்ப நல்ல பர்சன். அவர் ஒரு சீனியர். எனக்கு ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு படம். எப்படி நான் ஒரு சீனியர் எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், அதாவது எப்படின்னா எல்லா விஷயமும் ஷேர் பண்ணுவார். தம்பி இப்படி தான் இருக்கணும், இதுதான் படம், இதுதான் சினிமா. நிறைய கற்றுக்கிட்டேன் நான் சார்கிட்ட. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் இனியா வந்து ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கல்யாணம் பண்ணி வைக்கிற சீன் தான். எனக்கு கையெல்லாம் நடுங்கிச்சு தாலி எடுக்கும்போது, மாலை எடுக்கும்போது யோசிச்சேன்னா. மேடம் வந்து சூப்பர். ஆக்சுவலாக என்னென்னா, இனியா மேடம் வந்து எல்லா விஷயமும், சார் இந்த பாயிண்ட் எங்கே இருக்குது சார், இங்கே நில்லுங்க சார், எங்கே சார் நிற்கிறீங்க, கேமராவில் தெரிய மாட்டேங்க சார். இது எல்லாமே சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் நடிப்புன்றது அவங்க சொல்லி கொடுத்த ஒரு விஷயமா நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் மேடம் கிட்ட. நல்ல பர்சன். அதுக்கப்புறமா சோனியா அகர்வால் மேம், சின்ன வயசுலேருந்தே நம்ம பார்த்த ஒரு தேவதைன்னு சொல்லலாம். காதல் கொண்டேன், செவன்ஜி ரெயின்போ காலனி, நாங்களாம் அந்த படத்துக்கெல்லாம் டிக்கெட்டு கிடைக்காமலாம் அடித்து பிடிச்சிட்டுலாம் படம் பார்த்துருக்கோம். அவங்க வரும்போதெல்லாம் விசில்லாம் அடிச்சிருக்கோம். ஆனால் அவங்க ஏன் என் படத்தில் நடிப்பாங்கன்னு ஒரு ட்ரீமில் தான் அவங்கள நான் கூப்பிட்டுருந்தேன். மேடம் ரொம்ப நைஸ் பர்சன், வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. தேங்க்யூ மேம். அண்டு அஜித் நல்ல தம்பி, கூப்பிட்டு டேய் தம்பி எனக்கு இந்த மாதிரி தான் நான் என்னோடய கதை இருக்குது அப்படின்னு சொல்லும் போது
நான் பார்த்து பண்ணிடலாம் பிரதர், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் எச்சத்து பிரசின்னு கூட ஒரு ஆர்டிஸ்ட் ஒத்துக்க மாட்டாங்க யாருமே. இப்போ வாமிட் எடுப்பாங்க அஜித் மேலே, அதை தொடச்சிக்கிட்டு ரொம்ப ஒரு நைஸ் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி அந்த கேரக்டரை பண்ணாப்புல. தம்பி ரொம்ப நன்றி. அதே மாதிரி துபாயில் போய் செட்டில் இருக்கார், எனக்காக வந்திருக்காரு. தேங்க்யூ. கிருஷா குரூப் அவங்க பிஸி ஷெடியூல், ஆக்சுவலாக ஷூட்டிங்கில் இருந்தாங்க. நான் கால் பண்ணி ப்ளீஸ் வாங்க அப்படின்னேன். அவங்க எனக்காக வரேன் சார், கண்டிப்பாக சார், டைம் இல்லைன்னு சொல்லி டேரக்டர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச்ப்பா. அண்ட் வந்து அருந்ததி நாயர் அவங்க வர முடியல, அவங்க உடல்நிலை சரியில்லாத காரணத்தில் அவங்கள அவாய்ட் பண்ணிட்டாங்க. சென்ட்ராயன் என்னோடய ஃபேமிலி ஃப்ரெண்ட், மச்சான் தான் கூப்பிடணும். ஏன்னா எப்போ பார்த்தாலும் எங்கள் ஒய்ஃப் கூட தங்கச்சி வந்து வீட்டுக்கு வந்துட்டு கிச்சனுக்குள்ளே போயிட்டு சாப்பாடு எடுத்து சாப்பிட்ற ஆள் அவர். டைரெக்டாக நம்ம செய்யாரில் ஷூட்டிங் எடுக்கும் போதெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்து போயிட்டு தட்டை எடுத்துகிட்டு அவரே சாப்பாடு போட்டு எடுத்து சாப்பிடுவார். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவர். ஆரியன் பிரதர் ரியலி சூப்பர். அவர் நான் சின்ன வயசுலலாம் நம்ம தளபதி படத்தில் பார்க்கும் போதெல்லாம் ஆரியனை பான்பிராக் ரவி கேரக்டர்லாம் பயந்து தான் இருந்திருக்கேன். ஆனால் கடைசியில் அவரே தூக்க சொல்லிட்டாங்க நம்மளை. ரோப்போட்டு தூக்க முடியல, நான் என்னாலே தூக்க முடியல, அவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த ஷூட். ஆனால் ரொம்ப சப்போர்ட்டிவாக பண்ணார். தேங்க்யூ சார், தேங்க்யூ பிரதர். அண்டு பரியரும் பெருமாள் சார், தேங்க்யூ. நீங்கள் வந்து ரொம்ப எனக்கு அப்பா கேரக்டர் மாதிரி இல்லை, அப்பாவாகவே இருந்து பார்த்தேன்னா சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். மூர்த்தி சார் ரொம்ப நன்றி நீங்கள் வந்ததுக்கு. நான் பார்த்தவங்களோட சீன்ஸ் எல்லாம் ரியாலிட்டியாக இருந்தது சார். தேங்க்யூ சார். சூப்பர் குட் சுப்பிரமணியம் அவர் வரல, அவருக்காக நன்றி. டைரக்டர் துரைமுருகன் நல்ல ஒரு எஃபர்ட்டை போட்டு எங்கள் கூட இருந்து சொன்ன மாதிரி நான் இத்தனை நாளில் தான் இந்த ஷூட் முடிக்கணும்னு சொல்லியிருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே அவர் முடிச்சு கொடுத்தாரு. நல்ல ஒரு பர்சன். சாரோட அசிஸ்டண்ட்னா சும்மா இல்லை, அது ஒரு பேர். அவர் எப்பவுமே சொல்லுவார், நான் சாரோட அசிஸ்டண்ட்டுன்னு. சாரோட அசிஸ்டண்ட்டுன்ற ஒரு வார்த்தைக்காக தான் நான் அவருக்கு வாய்ப்பே கொடுத்தேன். உண்மையிலே சொல்ல போனால் அவர் வந்து என்கிட்ட சொன்னார் சாரோட அசிஸ்டன்ட். எது சாரோட அசிஸ்டண்டா? அப்போ வேறு லெவலில் தான் இருக்கும். ஏன்னா அவர் நடிகருங்களே நடிக்க தெரியாதவங்களே நடிக்க வைக்கிற சார் வந்து, அப்போ கண்டிப்பாக நீங்களே என்ன நடிக்க வச்சுருங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாருக்கிட்ட நான் படம் பண்ண முடியாது, அவரு கூட தான் கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு அவரை நம்ம இன்வைட் பண்ணோம். டிஓபி சார் பாஸ்கர் சாரும் டைரக்டர் சாரும் வந்து புருஷன் பொண்டாட்டி மாதிரி சைட்டில் அடிச்சுட்டு உருளுவாங்க. கடைசியில் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா சாப்பாட்டு ஊட்டிப்பாங்க. சாப்பிட்ற இடத்துல கொஞ்சிக்கிட்டுக்குள்ளே இப்போ தானே அடிச்சுட்டு போனீங்க, அதுக்குள்ளே எப்படி எவ்வளோ காம்ப்ரமைஸ் ஆகிட்டீங்க. அதுக்காக இவங்களை நான் கண்டுக்கவே மாட்டேன். ரொம்ப நைஸ் பர்சன் 2 பேரும். அவ்வளோ எஃபர்ட்டிவ். ஒரு கிணத்து ஷூட் பண்ணாங்க. கிணத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இனியாவும் மேமும் அவங்க என்னோட 2 பசங்களும் வந்து கிணத்துல குதிக்கிற சீன். கேமராமேன் யோசிக்கவே இல்லை, கிணத்துக்குள்ளே இறங்கிட்டார். அதுள்ள பாம்பு எல்லாமே இருக்குது. சார் என்ன சார் யோசிக்கலைன்னா அதுதான் அவருக்கு உள்ள டேலண்ட். ஆனால் அந்த சீன் பார்க்கும்போது தான் தெரியுது அவ்வளோ நேச்சராக வந்திருக்கு. தேங்க்யூ சார். ஸ்டன் மாஸ்டர் சார் இங்கே வரல. ரமேஷ் சார் தேங்க்யூ ஸோ மச் சப்போர்ட் பண்ணதுக்கு. கோரியோகிராஃபர் பாபா பாஸ்கர், அவரும் ரொம்ப 2 சாங் பயங்கரமாக பண்ணியிருந்தார். இந்த திருவிழா சாங்லாம் பார்த்துருப்பீங்க. தேங்க்யூ மாஸ்டர். மியூசிக் வந்து நம்ம ஜெராட் அண்ட் சசிதரன், சூப்பர் சாங். 4 சாங்குமே வேறு லெவல், மிரட்டிட்டீங்க. உண்மையிலே சொல்கிறேன், நல்ல சாங் இது, கண்டிப்பாக ரீச் ஆகும். பேக்ரவுண்ட் மியூசிக் ஜுபின் பிரதர் வேறு லெவல். நான் பார்த்த ஆர்ஆர் வந்து நான் உண்மையிலே ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அப்படி ஒரு மிரட்டலாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். அடுத்தடுத்து நம்ம படம் உங்களுக்கு பண்ணலாம். எடிட்டர் ரஞ்சித் தேங்க்யூ. இபி அழகு கார்த்திக் தேங்க்யூ. ப்ரொடக்ஷன் கண்ட்ரோல் வந்து என்னோடய ஃப்ரெண்டு கிளாஸ்மேட்டுன்னு சொல்லலாம், கூட நண்பர்கள் சொல்லலாம். என்னோடய வசந்த் மச்சான், கோட்டி மச்சான், அதுக்கப்புறம் என்னோடய தம்பி மோகன், இவங்க எல்லாமே அந்த படம் இவ்வளோ வாய்ப்புகள் இவ்வளோ போயிருக்காது. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். என்னோடய மேக்கப் மேன், பர்சனல் மேக்கப் மேன் சந்துரு, அந்த சாமி வேஷம் போட்டதெல்லாம் அவர் தான், ரொம்ப சூப்பராக போட்டிருப்பார். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற மேனேஜர் சாரில் ஹெல்ப் பண்ணது சக்கரவர்த்தி சார், சிவா பார்த்திபன், ஹரிபாபு, இவங்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. டிசைனர் வந்து சந்துரு, ரொம்ப தேங்க்யூ ப்ரோ, அருமையாக டிசைன் வந்திருக்கு. இந்த படம் வந்து மெயினாக சொல்லணுன்னா ஜாதி பற்றி படம் கிடையாது. இது ஜாதி பற்றி படம்னு சொல்லுன்றத விட சமுதாயத்துக்கு ஒரு விழிப்புணர்வு படம் தான் சொல்லலாம். இது ஜாதி பற்றி நம்ம பேச வரல இந்த படத்தில், அது முழுக்க விழிப்புணர்வு. இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தில் இருக்கிற பசங்க கீழே தள்ளப்பட வேண்டாம், அந்த வேதனை அனுபவிக்க வேண்டாம் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். உண்மையிலே சொல்லப்போனால் நான் சார்ந்த ஜாதியை சேர்ந்தவன் கிடையாது. தாழ்ந்த ஜாதியாக உருவாக்கப்பட்டவன், மாற்றப்பட்டவன். காரணம் வறுமை. என் வறுமையினால், என்னோடய தாயினால் முடியாத காரணத்தினால என்னை வந்து வேறு ஆப்ஷன் கிடையாது. ஒரு வேளை சாப்பாட்டே கஷ்டமாக படும்போது என்ன பண்ணுவாங்கன்னா,
ஒரு தாய் என்ன யோசிப்பாங்கன்னா, சரி சாப்பாடு கிடைக்குது, சாதி முக்கியமா சாப்பாடு முக்கியமா, குழந்தை இல்லை வறுமையில் இருக்கணும்ல. சர்டிஃபிகேட் ஸ்கூலில் சேர்க்கும் போது எங்கள் அம்மா, எனக்கு தெரியும் ஸ்கூலில் சேர்க்கும் போது என்ன ஜாதின்னு கேட்டாங்க. எங்கள் அம்மா அவங்க ஒரே ஜாதி சொல்லிட்டாங்க போட்டிருக்கு. இல்லை உங்கள் பையனுக்கு இதெல்லாம் கிடைக்காது. எங்கள் அம்மா யார் யார் காலையிலே போய் பிடிச்சி தாழ்ந்த ஜாதி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து ஸ்கூலில் கொடுத்தது நான் கண்ணால் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துட்டாங்க. ஆனால் அது நான் வேதனைப்பட்ட விதம் இருக்குல்ல, நான் அனுபவித்த விதம் இருக்குல்ல. ஒவ்வொருத்தனாலும் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு கூட நம்மகிட்ட பேச மாட்டான், வெறுத்து. அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப அனுபவித்ததுனால தான் இந்த படம் உருவாச்சு. எத்தனை பேர் அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளைகள் இருக்கிறாங்கன்னு தெரியல. உண்மையிலே ஆஜித் அந்த கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஊடக நண்பர்கள், உண்மையிலே சொல்கிறேன், நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி தளபதியை கொண்டாடுறதும் சரி, அல்டிமேட் சார் அஜித்தை கொண்டாடுறதும் சரி, யார் புது ஹீரோக்கள் வந்து கொண்டாடுறதும் சரி, அது நீங்கள் இல்லாமல் ஒரு பாசிபிள் இல்லை. ஃபாரின்லேருந்து வந்திருக்கோம் ப்ரொடியூசர் அப்படின்றத விட, நான் எங்களோட கம்பெனியோட முழு நோக்கம் என்னென்னா, இங்கே படம் எடுத்தால் ஒரு 100 குடும்பம் பிழைக்கும். அதனால தான் படம் ஓடலைன்றது விஷயம் கிடையாது. எங்கள் கம்பெனியில் வேலை பார்த்த அத்தனை 100 குடும்பங்களும் 3 மாதம் பசி பட்டி இல்லாமல் இருந்தாங்களா, அது போதும். அதனால தான் எப்போவுமே நல்ல சாப்பாடு போடுங்க. இது கற்றுக்கிட்டு வந்து நம்ம விஜயகாந்த் சார்கிட்ட தான். எங்கே போனாலும் நான் கேட்குறது, நல்ல சாப்பாடு போட்டிங்களா. எல்லாம் சம்டைம் வந்து எங்கிட்டே வந்து சொல்லுவாங்க, சார் இன்றைக்கி கவுச்சு இல்லை சார், நாளைக்கு பிரியாணி, உடனே பிரியாணி. அதே மாதிரி எல்லா உழைச்ச டெக்னீஷியனையும் கடைசி நாள் என்னோடய வீட்டில் கூப்பிட்டு பெரிய டின்னர் கொடுத்தேன். அது எல்லாருக்கும் தெரியும். செய்யாரில் அவங்க ரொம்ப சந்தோஷமாக போனாங்க. இதுதான் எங்களோட கம்பெனியோட நோக்கம். இங்கே வந்திருக்கிற அனைத்து ஊடக நண்பர்களுக்கும், என்னோட கூட நடித்த ஆர்டிஸ்ட், அப்புறம் ராஜேஷ் சார், எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டனாக இருக்கேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.